மருந்தில்லா மருத்துவம் பகுதியில் ஒவ்வொரு நாளும் அக்குபஞ்சர் ரேக்கி மருத்துவம் பற்றி சொல்லிட்டு வராங்க டாக்டர் PS லலிதா. அந்த வகையில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தொடுவதன் மூலமா எந்த விதமான நோய்களை குணப்படுத்தலாம்ங்கிறத இன்னைக்கு சொல்ல போறாங்க. என்ன நேயர்களே, கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எனக்கும் தான். அப்படி என்னதான் டாக்டர் PS லலிதா சொல்றாங்கன்றத பார்த்துடலாமே. வணக்கம். நான் இந்த வாரம் ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி இருக்கணும், அவளுடைய மனநிலை சரியாக இல்லைன்னா அந்த குழந்தை, அவள் சுமக்கிற குழந்தை, ப்ரெக்னென்ட் விமனுக்கு, அவள் உள்ள கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும். நிறைய குழந்தைகள் இப்போ பறக்கிறச்சே சில ஊனங்களோட பறக்குது இல்லையா, அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைய பத்திரமா சுமக்கிறதுக்கு தாய் என்ன பண்ணணும், ஒரு கர்ப்பஸ்திரீ வந்தால்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில அவங்க வளரணும். அப்பதான் அவங்க தாய் என்ன நினைக்கிறாளோ அந்த அந்த எண்ணங்கள்லாம் அந்த வளரும் சிசுவுக்கு தாக்கப்படும். அதனால குழந்தை பிறக்கிற கர்ப்பஸ்திரீக்கு அவ கர்ப்பமா இருக்கிறச்ச சந்தோஷமான சூழ்நிலையே இருக்கணும். அந்த சந்தோஷமான சூழ்நிலை எப்ப தவிர்க்கப்படுறதோ அப்ப குழந்தை வளர்ற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 7 மாசத்துக்கு அப்புறம் அந்த வளரும் சிசுவுக்கு, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற சிசுவுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்கன் முதல் ஆர்கன் எது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுனா காது. பறக்கிறதுக்கு முன்னாடியே காது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப 7 மாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த இப்ப நிறைய நடக்கிறது என்னன்னா, கர்ப்பமான உடனே ஸ்கேனுக்கு போகணுன்னாங்க. போனாக்கா சும்மா ஸ்கேன் பண்ணிட்டு குழந்தை நல்லா வளருதான் இல்லை, அந்த குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கும். முதல் தடவை குழந்தை கர்ப்பமாறான்னா அவளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், நம்ம குழந்தை எப்படி பறக்குமோ எப்படி இல்லையோ, எப்படி நல்லா பறக்குமோ, எதனா ஊனம், ஏன்னா நிறைய ஊனங்களோட பறக்குது நம்ம கேள்விப்பட்டு நம்ம குழந்தை நல்லா இருக்குமா. அந்த வளர்ற குழந்தைக்கும் அவளுடைய கர்ப்பப்பைக்கும் இவளுடைய மனநிலைக்கும் ஒண்ணுமே சம்மந்தம். ஆனால் இவங்க என்ன பயந்து 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 அந்த பயப்படுறச்ச அந்த கர்ப்பப்பையும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். இவங்களுடைய பயம் எல்லாம் அந்த குழந்தை வளர்ற சிசுவை தாக்கும். சாதாரண நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 7 மாசத்துக்கு அப்புறமா 3rd ட்ரைமஸ்டர் நாங்கள் அந்த பிரெக்னன்சி டைம்ல கர்ப்பப்பையில இருக்கிற சிசுவுக்கு ஐம்புலன்கள்ல செவி முதல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தை வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். அந்த டைம்ல அந்த செவிக்கு நல்ல மியூசிக்கோ இல்லை நல்ல வார்த்தையோ இல்லை இவங்க நல்லதனமா பேசி அந்த கர்ப்பப்பையே அப்படியே மேலோட இப்படி தடவி கொடுத்து குழந்தை நீ நல்லா வளர் அந்த மாதிரி சொல்லாம அவங்க சாதாரணமா எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, இல்லைன்னா வேற மாமியார் மாமனார் சண்டை, இந்த மாதிரி நாராசமான வார்த்தைகள் கேட்டால்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த குழந்தை காதுக்கு போகும். அப்ப அந்த குழந்தை காதுக்கு போறச்சு அம்மா ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா ஐயோ இந்த மாதிரி வார்த்தையில எனக்கு காது கேட்கணுமா, ஏன் இந்த காதுக்கு இப்படி இந்த மாதிரி எனக்கு காதே அடிச்சு போடக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தை அம்மானுடைய தாக்கம் குழந்தைக்கு அப்படியே பிரதிபலிச்சு பறக்கிற குழந்தை செவிடா பறக்கும். ஊனம் இவங்க அம்மானுடைய என்ன நினைக்கிறாங்களோ 7 மாசத்துக்கு அப்புறம் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தை என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது, திடீர்னு ஒரு அம்மாக்கு அப்ப குழந்தைய அந்த ஹஸ்பண்ட் செத்து போயிடுறார், ட்ராஜடி, ஆக்சிடென்ட். இந்த உடனே இவளுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்த உடனே இவளுக்கு ஏன் ஐயோ அப்படின்னு பதறிச்சேன். அந்த பதற்றம் குழந்தையை தாக்கி அந்த பதற்றத்தினால மூளை பாதிக்கப்பட்டு வெளியில வரைச்சு அந்த குழந்தை பேசவும் இல்லை, காதும் கேட்கல, டிப்பிக்கல் கேஸ் ஆஃப் ஆட்டிசம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைய என்கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆட்டிசமோ இல்லைன்னா வேற ஏதோ கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி, பிறவி ஊனமோ எதுவா இருந்தாலும் குழந்தையை தாக்குறதுன்னா அது அம்மாவனுடைய மனசை பொறுத்து இருக்கு. அம்மா தான் இதுக்கு முதல் டாக்டர். அம்மா கண்டுபிடிச்சு உடனே கொண்டு வந்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் செரிப்ரல் பால்சியோ கை இந்த ப்ரீமெச்சூர் பேபி நாங்கள்ல டோஸாலே அப்படி நடக்கும், அந்த மாதிரி டோ வாக்கிங்னா எதுவா இருந்தாலும் ஆட்டிசத்துக்கு மருந்து இங்கிலீஷ் மருந்து கிடையாது. ஆனால் இதுல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றேன்னா, ஆட்டிசத்துக்கு குழந்தை பறக்குது இல்லையா, பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செடிக்கு என்ன ரூட்டு தான் அவசியம். நமக்கு ரூட் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ரூட். நம்ம மூச்சு கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த நமக்கு பாடியில நமக்கு எர்த்தன் ஒண்ணு இருக்கு. இந்த நம்ம தரையில தானே இருக்கிறோம். பிறந்த குழந்தை உயிரோடு இருக்கணும், வளரணும்.
உயிரோடு இருக்கிறதுக்கு ரூட் எப்படி செடியில வந்து கீழே போகுது இல்லையா, அதே மாதிரி இங்க இருக்கிறது மூலாதார சக்கரா. இந்த மூலாதார சக்கரா வந்து நமக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு, உயிரோடு இருக்கணும்னா இந்த ஆதார சக்கரம் இதுதான் ரூட். இந்த குழந்தை பிறக்கடிச்ச 6 மாசத்து 7 மாசத்துக்குள்ளே இந்த 7 மாசத்துலயே இந்த ரூட் சக்கரா வந்து ஒரு மலர் மாதிரி மலரும். மற்ற சக்கரங்கள்லாம் குழந்தை பிறக்கச்சு அவ்வளவு வளராது இருக்கும். ஆனா இதுதான் முதல் சக்கரம், உயிர் கொடுத்துருது. உயிரோட இந்த குழந்தை வெளியில வரச்ச பிறந்த குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தா அப்ப நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் வந்து மூலாதார சக்கரத்துக்கு ட்ரீட் பண்றோம். உயிரோட இருக்கணும், அது நல்லா வளரணும். மூலாதார சக்கரம் நல்ல ரூட் நல்லா இருந்தா தானே செடி நல்லா வளரும். அதே மாதிரி இந்த ரூட் நல்லா பலம் படுத்த ஆட்டிசமோ செரிப்ரல் பால்சியோ டோ வாக்கிங்கோ வேற எதுனா அப்நார்மாலிட்டிஸ் இருந்தா எது வந்தாலும் மூலாதார சக்கரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து எனர்ஜி வந்து ஸ்பைனல் கார்டு வழியா தானே போறது. ஸ்பைனல் கார்டுன்னா பின்னாடி இருக்கு, பேக்ல ஒரு சக்கரா இருக்கும், பேக் சுவாதிஷ்டானா பேக் மணிப்புரா அப்படின்னு சொல்லிட்டு சஹஸ்ரார வழியாது ஆக்னிய சக்கரா. இதுதான் மூளை வளர்ச்சிக்கு, இதுதான் ஆக்னிய சக்கரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா மூளை வளர்ச்சிக்கு வந்து இங்கேருந்து ரூட்ல இருந்து பிளான்ட் ரூட் மேல இருக்கு, கீழே இருக்கு. பிளான்ட் எப்படி வளருது, மேல் பக்கமா தானே வளருது. அதே மாதிரி ரூட் நமக்கு மூலாதார சக்கரா ரூட் நிக்கிறோம். ஆனா இங்கேருந்து தான் பேக் ஸ்பைனல் கார்டு வழியா மேல போயிட்டு பிரெயினை எனர்ஜைஸ் பண்றது. பிரெயினை எனர்ஜைஸ் பண்றச்ச ஆட்டோமேட்டிக்லி கனெக்ஷன் இதுக்கும் கனெக்ஷன் வந்து குழந்தைகளுடைய மூளை வந்து நல்லா வளர ஆரம்பிச்சு ஆட்டிசத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். மருந்தே இல்லாத மருத்துவத்தால எவ்வளவு நோய்கள் தீருதுன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் PS லலிதா அவங்க ரெய்கி மருத்துவம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா தொடுமுறை சிகிச்சை மூலமா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணப்படுத்தலாம்ங்கிறத ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவ முறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.